ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இளமையான ஒரு தோற்றம் எப்பவுமே நம்ம எங்கே இருக்கணும்னு தானே நம்ம நினைப்போம். அதற்கு முக்கியமாக நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர் ரொட்டீன் இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய பேரை பார்த்துருப்போம் இல்லைங்களா? வயசான மாதிரியே தெரியலையே, எப்படி இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கிடைக்க போகுது. ஸோ 40 வயதிற்கு மேற்பட்டவங்க நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஒரு சுருக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முகத்தில் நிறைய சுருக்கங்கள், விரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும். பேசிக்காக நிறைய பேருக்கு, அதுவும் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, ட்ரை ஸ்கின் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் இருந்தாவே ஸ்கின் டோனே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் நமக்கு டார்க்கான மாதிரி இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின். எதனால் இந்த வறண்ட சருமம் வருது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக இளமையாக இருக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு காயக்கருப்பு முறை ரொம்ப சிம்பிள். இதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஒரு தேஜஸ் தெரியணும் இல்லையா? பார்க்கும்போதே ஓகே, இவங்களுக்கு வந்து இந்த வயசுன்னு நீங்கள் சொன்னாதாங்க தெரியுது, எப்போதுமே எங்கே இருக்கிற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ட்ரை ஸ்கின் வருதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ், உடலுமே, நமக்கு உடல் உள்ளுறுப்புகளுமே வந்து ஒரு வறட்சி தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏசியிலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? சரி, டே டைம் ஃபுல்லாக நான் ஆஃபீஸில் ஏசியில் தாங்க ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க. அதே மாதிரி நைட்டும் வந்து ஏசியிலே தூங்குவீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடலில் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுது. ட்ரை ஸ்கின்க்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா நம்ம ஏசியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நமக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது, தண்ணியும் சரியாக குடிக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏசியிலே இருந்தோம்னா ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிறது மட்டும் கிடையாது, நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஏசியிலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுமே வந்து ஒரு ட்ரைனஸ் தெரியறது சொல்லுவாங்க, ஹேர் ஃபால் இருக்கிறது சொல்லுவாங்க, சலிவேஷன் குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க, வாயில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். அதே மாதிரி போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் உடலில் ஒரு ட்ரைனஸ் வரும். ஸோ ட்ரைனஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்கின்னும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது. ஒவ்வொருத்தரும் எந்த அளவு ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும், இது இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் கேட்குற கேள்வி தானே. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தண்ணி குடிக்கணுன்றது அவங்களோட பாடி தான் டிசைட் பண்ணும். ஸோ அப்போது மினிமம் ஒரு 1.5 3 லிட்டர்ஸ், ஸோ 1.5 3 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம தண்ணீர் குடிச்சுக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு காயக்கருப்பு முறை சொன்னேன் இல்லைங்களா? எப்பொழுதுமே இளமையாக இருக்க ஒரு முக்கியமான காயக்கருப்பு முறை, அதுதான் மாசிக்காய் சத்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாசிக்காய் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஸ்கின் க்ளோவாக இருக்கணும்னு நம்ம என்னங்க பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ ரத்தத்தில் கழிவு இல்லாமல் இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த சுகர்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தாங்க டக்குன்னு வயசான மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு வந்துருச்சுன்னு நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு மாசிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டேனின், அதுதான் சீக்ரெட். ஸோ இந்த டேனின் என்ன பண்ணுது? நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ் வராமலும், கழிவுகளை வெளியேற்றவும், சுகர் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நேச்சுரலாக இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசிக்காய். ஸோ இந்த மாசிக்காய் சத்து அப்படின்னு சொல்கிற இந்த மருந்து முக்கியமான சித்தர்கள் சொன்ன ஒரு காயக்கற்ப மருந்து. இதை எடுக்கும்போது சருமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு குணமாகுது. முக்கியமாக சொரியாசிஸ் இருக்குது, எக்ஸிமா இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ட்ரை ஸ்கின் இருக்குது, மெலாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு, இந்த மாதிரி ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பேசிக்காக இந்த மாசிக்காய் சத்து அப்படின்ற இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ மாசிக்காய் சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது. இந்த சூரணத்தை சில மூலிகை சாறு விட்டு பாவனை செய்து எடுக்கிறது தான் இந்த மாசிக்காய் சத்து அப்படின்ற ஒரு மெடிசன். இதில் என்னென்ன சாறு விடுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அவ்வளோ அயன் அதில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக இந்த மூலிகை, இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து கரிசலாங்கண்ணி சாறு, அடுத்ததாக நெல்லிக்காய் சாறு இதில் இருக்கும்.
அடுத்ததாக மஞ்சள் கிழங்கு சாறு. மஞ்சள் நமக்கே தெரியும் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்ம உடல்ல எந்த மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்தாலும் அதை விரட்டி அடிக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. மஞ்சள் கிழங்கு சாறு இந்த மாசிக்காய் பொடியில் விட்டு நல்ல பாவனை செய்து எடுக்கக்கூடிய மருந்து தான் இந்த மாசிக்காய் சத்து அப்படின்னு சொல்கிற மெடிசன். இதை எப்படிங்க சாப்பிடலாம்னா, தினம்தோறும் காலையில் நம்ம உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி வெந்நீரில் கலந்து குடித்தாவே போதும். ஸோ சுகர் லெவல் குறையிறதுக்கு, பிபி குறையிறதுக்கு, ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கு, சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறி சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். ஒரு தேஜஸ் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தெரியணும்னா மாசிக்காய் சத்து அப்படின்ற இந்த மருந்தை தொடர்ந்து 30 நாட்கள் அல்லது 48 நாட்கள் 2 கிராம் அளவுக்கு வெந்நீரில் தினம்தோறும் காலையில் குடிச்சிட்டே வாங்க. ஸோ இளமையாக இருப்பதற்கு சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான் இது. ஸோ இந்த மாசிக்காய் சத்து எனக்கு கிடைக்கலைங்க, எங்கெங்கேயோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக மாசிக்காய் சூரணம்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கிட்டு வாங்க. வீட்லேயே நெல்லிக்காய் சாறு மட்டும் அந்த சூரணத்தில் விட்டு கலந்து 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்து அந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே அளவுக்கு சத்துக்களும் நமக்கு அதில் கிடைக்கும். ஸோ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா பயந்துட வேண்டாம். என்னென்னமோ க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுவோம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சொல்கிறாங்க, லோஷன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்னலாக உள்ளே இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது, உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம சரி செய்யும்போது தான் ஸ்கின் நமக்கு நல்லாவே க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம்லாம் நம்ம நிறைய போடுறோம் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 மூலிகை. ஒன்று ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி அந்த ஜெல்லை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளி விதை. இந்த ஆளி விதை என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 1 டம்ளர் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் பாயில் பண்ணவே இதுலேருந்து நமக்கு ஜெல் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லைங்களா, இதனோட இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். டெய்லி ரெகுலராக நம்ம எங்கெல்லாம் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை அப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஸ்கின்ல. ஸோ ஃபேஸில், கழுத்தில், கை கால் பகுதி இல்லை உடல் முழுது கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குளிக்கும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அதிகமான ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இதில் கொலாஜன் இருக்குது. கொலாஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது கொலாஜன். அப்போது இந்த கொலாஜன் நேச்சுரலாகவே நமக்கு இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு க்ளோவிங் ஸ்கின், சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சருமத்தில் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த மூலிகை மருந்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.